முள்ளிவாய்க்கால் மண்ணிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டு தமிழின படுகொலை இடம்பெற்று இன்றுடன் 15 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. அந்த வகையிலே முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் 10:30 மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் மண்ணிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினால் நினைவு பேருரை ஆற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து மணியொலி எழுப்பப்பட்டு அகவணக்கம் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே தன்னுடைய கணவனை இழந்த முள்ளிவாய்க்காலைச் சேர்ந்த கோவிந்தராசன் புனிதவதி அவர்கள் பொதுச்சுடரனை ஏற்றி வைக்க ஏனைய உறவுகளும் தங்களுடைய உயிரிழந்த உறவுகளை நினைந்து சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக மலரஞ்சலி செலுத்தியுள்ளனர். விசேடமாக 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வான இன்றைய நாளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்திற்கு சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னேஸ் கால்மாட் அவர்கள் வருகை தந்து அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டதோடு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.